அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்ட் 20 வீடியோ பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 20 வர்றதுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கு பார்ட் 20 வீடியோவில் ஜி கம்ப்ரிச்சோடைய பேலன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம ஜி கம்ப்ரிச்சர்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்குறோம். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே ஹோம்க்கு வா. டைனோசரஸ் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம 4th லோகோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ 5th லோகோ வந்திருக்கிறோம். இதில் வந்து ஷீப் படம் போட்டு 1 2 3 போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த லோகோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து மை ஃபஸ்ட்டு கீபோர்ட் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இதில் நம்ம லெட்டர்ஸை வந்து டைப் பண்ணலாம். அதில் வந்து ஏபிசிடி அந்த மாதிரி பேசிக் மட்டும்தான் வரும், அந்த கேட் சிம்பிள் வச்சது. இப்போ வந்து நம்ம வந்து லெட்டர்ஸே நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏ டு செட் வரைக்கும் எல்லாமே அந்த கீபோர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வச்சு நம்ம ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ் இதெல்லாம் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போது எப்படின்னு பார்ப்போம். ஆப்பிள் அந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸையே ஏ லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணி காமி, பி லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணி காமி, அந்த மாதிரி நம்ம சொல்லி அந்த லெட்டர்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக கேப்சர் பண்ணுறதுக்கு இதுக்கு ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்கலாம். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம். கம்பேர் நம்பர்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த லோகோவை எல்லாருமே கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மேலே 5 5 இருக்குது. ரெண்டுமே சேம் நம்பர், அதனால் ஈக்குவல்ட்டு போடணும் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அழகாக நம்ம இதில் சொல்லி கொடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள் 2 5. இதில் எது பிக் நம்பரோ அந்த பிக் நம்பர் சிம்பிளை பார்த்து நம்ம வைக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே இறக்கணும்னா அந்த ஏரோவை டச் பண்ணிட்டு தான் கீழே இறக்கணும். இது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிக் நம்பர் ஸ்மால் நம்பருக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது போயிடலாம். ட்ரா நம்பர்ஸ். இப்போ 0 எப்படி வரையணும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அழகாக இதில் போட்டு சொல்லி கொடுத்துக்கலாம். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், யூகேஜி, எல்கேஜி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி எண்டு கொண்டு வரணும் அப்படின்றத அழகாக இதில் வச்சு சொல்லி கொடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா நம்பர்ஸுமே பிக்கப் பண்ணுறதுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வராத ஸ்டூடெண்ட்ஸு, எப்படி எழுதணும்னு தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். கவுண்ட் தி ஐட்டம்ஸ். இப்போ வந்து ஒரு இங்கே ஒரு ஆரஞ்சு பழம் கொடுத்துருவாங்க. இதில் ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கா, அது வந்து எத்தனை ஆரஞ்சு பழம் வந்து 1 இருக்கு. 1 ஓகே. இப்போ அந்த 2 க்ரீன் ஆப்பிள்ஸ் வந்துருக்கு. இப்போ அதுக்கு வந்து நம்ம 2 ஓகே, வெரி குட். அடுத்து ஒரு ஸ்ட்ராபெரி இருக்கு, அதனால 1 இருக்கு. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ இது சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பேசிக்கே தெரியாத குழந்தைங்களுக்கு இதை வச்சு நம்ம அழகாக சொல்லி கொடுத்துக்கலாம். அவங்க ஈஸியாக பிக்கப் பண்ணிடுவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் போயிடலாம். இது வந்து ஸ்கேல் மாதிரி தான். இது வந்து 1 நம்பர் இருக்குல்ல, இதில் வந்து 2 வரும், இது வந்து 3 வரும், இது வந்து 4 வரும், அது 5 வரும். லாஸ்ட்டில் 5 இருக்குது. இப்போ பாக்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் என்ன நம்பர் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் 1, இதில் 2, இதில் 3. அப்போ 3 எடுத்து போட்டோம்னா ஓகே கொடுத்தோம்னா கரெக்ட். ஓகே, இது மாதிரி அதில் அந்த பாக்ஸில் என்னென்ன நம்பர் வருமோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தோம்னா ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாம்.
கீழே நம்பர் டச் பண்ணோம். இது வந்து நம்ம அது வழியா வரிசைக்கு நம்ம கொண்டு போ. இப்போ நம்பர் 2 இருக்கு, அது நம்பர் 2க்கு கொண்டு போகணும். நம்பர் 2 கொண்டு வந்து ஓகே கொடுத்தோம்னா இதே மாதிரி. இப்போ இது எத்தனைல இருக்கு? இது வந்து இப்போ வந்து 3ல இருக்கு. அதுல 3 கொடுத்துருக்கு. கீழே வந்து நமக்கு 3 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த முக்கோணத்தை வந்து என்ன செய்யணும்? 3ல வைக்கணும். இப்போ ஆல்ரெடி அது 3ல தான் இருக்கு. அப்போ ஓகே மட்டும் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கேம்ஸை நம்ம விளையாடலாம். இதில் லெவல் 1 லெவல் 2 நம்ம வச்சு பார்த்து ஃபஸ்ட்டு இதை ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா செஞ்சுட்டாங்கன்னா அடுத்து லெவல் 2 லெவல் 3 இப்படி நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தோம்னா ஈஸியாக வந்து மேக்ஸை வந்து கேப்சர் பண்ணிக்கிடுவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு போகலாம். ஹெலிகாப்டர். கெஸ் அ நம்பர் பிட்வீன் 1 and 15 கொடுத்துருக்குறாங்க. இது லெவல் 2 வச்சுட்டியோ? லெவல் 1 லெவல் 1 வச்சுருக்கோம். கெஸ் அ நம்பர் பிட்வீன் 1 and 10. 1லேருந்து 10க்குள்ளே உள்ள நம்பரை தான் நம்ம வந்து இந்த ஹெலிகாப்டரை மூவ் பண்ணுறதுக்கு வைக்கணும். இப்போ நம்ம 1 வச்சோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும், ஸ்லோவாக போகுது. அதே மாதிரி 2 வச்சோம்னா திரும்ப 2 திரும்ப வந்துட்டு இப்போ 12 போயிட்டு அங்கே 2 வச்சா 12 வருது பாரு. 12 வரக்கூடாது. இந்த மாதிரி அந்த 10க்குள்ளே நம்பர் இருக்கணும். அதே மாதிரி இப்போ 15 இருக்குது. இப்போ 1லேருந்து அந்த 15க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை டச் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் டச் பண்ணணும். இப்போ 24 வந்துட்டு அங்கே 24 வரக்கூடாதுல்ல, 15 தானே வரணும். 1 2 அப்படி தொடு. 1 2 12 வருது பாரு. 2 2 2 1 2ன்னு டச் பண்ண சொன்னேன் நான். 1ஐயும் 2ஐயும் டச் பண்ணேன். 12 வந்துட்டா. இப்போ அந்த 15க்குள்ளே தானே அந்த நம்பர் இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது போயிடலாமா? Learn digits. I am ready. இப்போ 2 இருக்கு. 2க்கு கலர் அடிக்கணும். 2க்கு கலர் அடிச்சு ஓகே கொடுக்கணும். அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கலர் அடிக்கணும். இப்போ 1 கொடுத்துருக்கு. இப்போ 1 மட்டும் கலர் கொடுத்துட்டு அடுத்து ஓகே கொடுத்தோம்னா அடுத்து நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட்டு லேர்ன் குவான்டிட்டிஸ். இது ரொம்ப நல்ல கேமு. இங்கே இப்போ கீழே வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 1னா நம்ம வந்து அந்த 1ஐ டச் பண்ணி மேலே கொண்டு போகணும். ஓகே கொடுக்கணும். இப்படி தான் விளையாடணும். அடுத்தது மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கொஸ்டினில் 3. அப்போ 3க்கு 3 பாலை டச் பண்ணி மேலே கொண்டு வரணும். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ 4 இருக்குது. அப்போ 4 ஃப்ரூட்டை டச் பண்ணிவிட்டு நம்ம மேலே கொண்டு போயிடணும். ஓகே கொடுக்கணும். இதே மாதிரி லெவல் 3 லெவல் 4 லெவல் 5 லெவல் 7 வை. ஓகே. இப்போ மேலே பாருங்கள் 24 கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரூட் வந்து மொத்தமே 10 தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த முக்கோணத்தை அப்படியே கடைசி வரைக்கும் நவுட்டிட்டு இப்போ 10ஐயும் அப்படியே மேலே கொண்டு போகணும். இப்போ 10. நெக்ஸ்ட்டும் திரும்பவும் அந்த முக்கோணத்தை கொண்டு போய் மேலே கொண்டு போகணும். 20. இப்போ 20. நெக்ஸ்ட்டு 4ஐ மட்டும் நவுட்டி மேலே கொண்டு போனோம்னா நமக்கு 24 கிடச்சிரும். இப்போ ஓகே கொடுத்துருவோம். இவ்வளோதான். இது பெரிய நம்பராக வந்தால் என்ன செய்யணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வரும். அதனால் இந்த மாதிரி கேம் விளையாடலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு போயிடலாம். இப்போ ஹோமை டச் பண்ணிவிட்டு அடுத்தது
இது நம்ம ஏற்கனவே மெமரி கேம் மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி 4 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணணும். ஒவ்வொன்றா டச் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அதில் வந்து பிக்சர் கொடுத்துருந்தாங்க. இதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க, பிக்சரும் கொடுத்துருக்காங்க. இல்லை 1னா 1 ஒரு பிக்சர் இருக்கிறத வைக்கணும். 2னா 2 பிக்சர் இருக்கிறத வைக்கணும். இதே மாதிரி தான் எல்லாமே அடுத்தடுத்து வரும். நம்ம அடுத்தது போயிடலாம். கவுண்ட் இன்டர்வல்ஸ். அந்த ஒரு கட்டம் தான் இருக்கு, அதனால அடுத்தது விளையாடு. கடகடன் விளையாடு இன்பராஜ். அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு மூவ் பண்ணி விளையாடுறது தான். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். நம்பர்ஸ் வித் டைஸ். இந்த டைஸில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கீழே டச் பண்ணணும். அடுத்தது 1 டைஸ் வருது, 1 டச் பண்ணணும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 2 3 வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த கேமு. அடுத்தது நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஹோமை டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் வித் டொமினோஸ். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இந்த 11 மட்டும் மாற்றி விடு. செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அப்படி. இதில் வந்து நம்பர்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். டச் பண்ணுமா? 5 வை. ஓகே, இப்போ நாங்கள் 3 டாட் இருக்குது. இப்போ நம்ம 3யை டச் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் பிக் நம்பர்ஸாக வரும். லெவல் 7 வரைக்கும் நம்ம 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு போயிடுவோம். ஹோமை டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த 1 2 3 போட்டிருக்காரு. ஃபைண்டு தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லோகோ வந்து பாருங்கள். 8 9 அடுத்து என்ன நம்பர் வரும், நெக்ஸ்ட் நம்பர் என்ன, ஆஃப்டர், பிஃபோர், பிட்வீன், இந்த நம்பர்ஸ் படிக்கிறதுக்காக. இது ஒன்லி ஃபார் ஆஃப்டர் மட்டும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக பிக்கப் பண்ணிக்கலாம். இதிலே லெவல்ஸும் இருக்குது. அடுத்தடுத்த லெவல்ஸை வச்சு நம்பர்ஸை வந்து அழகாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மக்கப் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு கேமு. அடுத்தது போயிடுவோம். வை டக்குன்னு வை. இது 1 2 3 4 5 வச்சோம். 6 டச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பிக்சர் கிடச்சிரும். அடுத்தது போயிடலாம். அடுத்தது போம்பா. ஸ்கிப்பு. இது ஹெலிகாப்டரில் இந்த கார்னரில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 0 படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 0 வந்து மேலே வந்துச்சுன்னா அந்த ஹெலிகாப்டரை வந்து மேலே தூக்கணும். ரைட் சைடில் கீழே இருக்குது பாருங்கள், அந்த 0ன்னு ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள் கீழே. அந்த நம்பர் வந்தால் மட்டும் நம்ம வந்து மேலே அந்த ஹெலிகாப்டரை கொண்டு வந்து அடிக்கணும். அப்போ நம்பர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுவாங்க. இப்போ இந்த சைடில் 2 வந்துருக்குது. 2 வந்தால் மட்டும்தான் அந்த ஹெலிகாப்டரை வச்சு நம்ம அடிக்கணும். இந்த மாதிரி அந்த சைடில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை வச்சு நம்ம கட் பண்ணணும். அதுதான் இந்த கேமு. இதில் ஆட் நம்பர், ஈவன் நம்பர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒற்றை எண், இரட்டை எண், இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தரவு பண்ணி சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த லோகோவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு போயிடுவோம். இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் பாருங்கள், சைடில் அந்த 0 வந்துருக்கு. 0வை அடிக்கிறது. இதில் மேலே வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதை படித்து பார்த்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாடணும். கேட்ச் த நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0.
அந்த 0 வர்றதை வந்து அவன் வந்து இது பண்ணணும். அடுத்தது இந்த சைடில் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ 1 வர்ற மாதிரி அடிக்கணும். இந்த மாதிரி கேமை வந்து நம்ம விளையாடலாம். இது லெவல் 7 வரைக்கும் இருக்கும். அந்த 7 வரைக்கும் உள்ள இதை வச்சாலுமே நம்ம ஓரளவுக்கு நம்பர்ஸும் ஆட் நம்பர் ஈவன் நம்பர்ஸையும் படிச்சிடலாம். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு போயிடுவோம். ஹோமை டச் பண்ணிவிட்டு அடுத்தது வேர்ட் நம்பர்ஸ் மெமரி கேம். இதுவும் அதே மாதிரி கேம் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. 2 TWO 2 இருக்குது, 2க்கு 2. அப்போ நம்பரும் அவன் படிச்சிருவான், நம்பர்ஸ் நேமையும் அவன் படிச்சிருவான். அடுத்தது போயிடலாம். ஆர்டரிங் நம்பர்ஸ். இதில் பாருங்கள், மேலே கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாசிக்கணும். ட்ராக் த ட்ராப் த ஐட்டம்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசெண்டிங்னா என்ன, ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பர் போகிறது. அப்போ ஸ்மால் நம்பரை அவன் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அவன் வச்சுட்டான். அடுத்தது பாருங்கள் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டருங்கிறது பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் போகிறது, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை அவன் அப்படியே வச்சுட்டு பார்க்கணும், ஓகே கொடுத்துடணும். இது ஒவ்வொரு லெவலுக்கு வரும்போது நம்பர்ஸ் வந்து பெரிய நம்பர்ஸாக வரும். அவன் அழகாக அசெண்டிங் ஆர்டரும் டிசெண்டிங் ஆர்டரும் படிச்சிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் போயிடலாம். லேர்ன் டெசிமல் நம்பர்ஸ். இதோட இந்த கேம் முடியுது. ஸ்கிப்பை டச் பண்ணிவிட்டு கொஸ்டினை நம்ம வந்து ரீட் பண்ணணும். எப்போவுமே டிஸ்பிளே த நம்பர் 0.1 கொடுத்துருக்காங்க. 0.1ன்னா ஒரே ஒரு கட்டத்தை மட்டும் மேலே வச்சு ஓகே கொடுக்கணும். அடுத்து 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 கட்டத்தை நவுட்டிட்டு மேலே தூக்கி விட்டோம்னா 0.4க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் எல்லாமே லெவல் 1 லெவல் 2 அதே மாதிரி வச்சு கேம் விளையாண்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்ப்ளிஃபை பண்ணுங்கள். பண்ணி ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா லோ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.